சிவாய நம சிவாய நம. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஜெயங்கொண்டான் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் சிவபெருமானினுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாம் இன்று ஜெயங்கொண்டான் கிராமத்தில் தங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பினை காட்சியாக அளிக்கின்றோம். பழம்பெரும் சிவனாலயம். எவ்வளவோ கோடி பணம் இருக்கலாம். விநாயகர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கஜலட்சுமி லிங்கோஸ்வரர் பிரம்மதேவர் கையம்மன் லிங்கேஸ்வரர் தையல் நாயகி அம்மாள் தாட்சாயணி அம்மாள் ராஜராஜேஸ்வரி அம்மாள் வைஷ்ணவ தேவி அம்மாள் பிரம்மாம்பிகை அம்பாள் ஈஸ்வரி தாயார் நவகிரகங்கள். அப்படி ஒரு கோவில கட்டி இந்த கோவிலுக்கு நலம் திருப்பணியை செய்யணும்னு நினைச்சிட்டு அவருக்கு தோஷம் நினைச்சதுக்கு அப்ப நாம என்ன செய்யணும்னா நமக்கு எத்தனை தவம் செய்கிறோம். அவரு போனவர்கள இரவு இல்லையா சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா அவர் மேல பிச்சு எடுத்து கொடுக்கறது கல்லால் அடிக்கிறது இதெல்லாம் பண்றாரு. அவர் ரொம்ப பொறுமையா அப்படி தப்பத்துக்கு இருக்காரு. ஒரு கட்டத்தில் கீழே இருக்கு புழுவெல்லாம் மேல போட்ட உடனே அவர் மேல அந்த புழுவெல்லாம் நெருங்கி போகும்போது அவருக்கு கோபம் ஏற்படும். தவம் கலை அது சாபம் கொடுக்கிறார். மரவாகி நம்ம தேவராகி இத்தனை நிலைகளை நாம் கடக்கணும் இல்லையா? கடக்காம அதே நிலையிலே இருக்கு. அப்படியே புழுவாவே பிறக்கிறான், புழுவாவே இருக்கிறான், மறுபடியும் அது அவனுக்கே தெரியுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துல அந்த தீர்த்தமானது அவர் மேல படுது, தண்ணி ஊற்றுறது அவர் மேல படுது, அந்த மண்குடு மேல பட்டு அவர் மோட்சம் அடைந்து திரும்பி அதே வம்சத்துல ராஜாவாக பிறக்கிறார். தண்ணி ஊற்றும் போது காலபைரவர் சாமி மேல படுதோ இல்லையோ பாட்டில பிடிச்சிடணும். அதெல்லாம் நாம பண்ணக்கூடாது. அது மேல பட்டு வரணும். தண்ணி தெளிக்கிறதுக்கு ஒரு பாட்டில தண்ணி பிடிச்சி வச்சிருங்க. கீழையும் அவங்க பாட்டில எடுத்துக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருங்க. ஆதிக விழாக்கு பேசிக்கண்ணா அதை பண்ணி வச்சிருங்க. தண்ணீருக்கு எப்படி அப்படி ஒரு சிறப்பு நதியாக இருந்தாலும் எந்த நதியாக இருந்தாலுமே நதிக்கு ஒரு சிறப்பு, தண்ணீருக்கு ஒரு சிறப்பு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரின்னு சாமி 7 ஜீவ நதிகள். இவங்க 7 பேரும் ஜீவ நதிகள் பேர் பூமியில எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கு. எவ்வளவு காற்று நாள் இருந்தாலும் அந்த தண்ணி பொறுத்து நிற்காது. ஜீவனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த பூஜை
இந்த சுவாமிக்காக நாம செய்யக்கூடிய இந்த யாகசாலை பூஜைகள், இந்த யாகங்கள் பருவதமலை அன்னதான குழுவினர் இன்று செஞ்சி வட்டம் ஜெயங்கொண்டான் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாளைக்கும் ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்குவதற்காக இன்று ஜெயங்கொண்டான் கிராமத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. அந்த கலசத்தில் சிவதர்ப்பம் இந்த மூன்று சுவாமியுடைய திருவடி, சுவாமியோட திருவிடை, சுவாமியோட இந்த மூன்று வாகங்களை கொஞ்சம் சுவாமியை சேர்க்கிறது. இந்த மூன்று முழுமையாக சேர்த்த பிறகு நாம் என்ன பண்ணணும்? கலசத்தில் இருக்க சுவாமி பூஜைப்பட்ட கலசம் மந்திரங்கள் எப்படி சொல்லணும்? மந்திரங்கள் என்ன அப்படின்னா என்னன்னா சப்தங்கள். இப்ப அம்பாளுடைய சிலையை தட்டினா அந்த மந்திரங்களை தான் நமக்கு ரிஷிகள் ஓலைச்சுவடியில கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை தான் நாம் இப்போ வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ரிஷிகளால் அருளி செய்யப்பட்ட மகா மந்திரங்கள் எல்லாம் வேதங்களாக இறைவனால் கொடுத்தருளப்பட்டது. வேதங்கள் என்னன்னா சுவாமியினுடைய அங்கம். வேதங்கள் என்னன்னா சுவாமியினுடைய அங்கமாகிறது. சுவாமிக்கு நாம் ஏதாவது சாத்திரம்னா எப்படி சுவாமியே சொல்லியிருக்காரு, எப்படி பண்ணணும்னா சந்தனம் வைக்கணும்னா சுவாமிக்கு. அப்படி அத்துணை விசேஷமாக சிவாகமங்கள் வேதங்களை எல்லாம் சுவாமி நமக்கு கொடுத்து அருள்பாலித்திருக்கிறார். அப்படின்னா பார்வதி தேவியால தான் கிடைச்சது. எப்படி பார்வதி தேவியால கிடைச்சதுன்னா, இப்ப நம்ம எல்லாம் திருமணம் பண்ண உடனே அந்த காலத்துல இப்பெல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ண உடனே போன்லயே பேசிடுறாங்க. அப்படி திருமணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாக்க அந்த திருமணம் செய்து அந்த மனைவி என்ன கேட்பா? கணவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கும். கணவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கும். அப்ப அவங்க கேட்பாங்க இல்லையா, மாமனார் மாமியார்கிட்ட, நாத்தனாக உங்க கணவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைத்து கொடுத்தா பிடிக்கும்னு கேட்பாங்க. கேட்டோன்னே அவங்க சொல்லுவாங்க, சுவாமிக்கு பார்வதி கல்யாணம் ஆயிட்டா அவர் யாருக்கிட்ட போய் கேட்கறது? பொறுமையா சுவாமி கிட்டே கேட்கிறாரா, நான் எப்படி உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்கிறாரா. ஒரு சிவபெருமான் திருவாய் மலர்ந்து ஆகமங்களாக சொல்லுகிறார். என்னை இப்படி பூஜை பண்ணா எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த மலர்கள் பிடிக்கும், இந்த நெய்வேத்தியங்கள் பிடிக்கும், இத்தனை கால அபிஷேகங்கள் பிடிக்கும், எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். அதான் 28 ஆகமங்கள். அதுக்கு சாட்சியா யார் இருக்காரோ? நந்தி இருக்காரு. சாட்சியா யார் இருக்காரோ? நந்தி இருப்பாரா. கோவில் எல்லாம் நந்தி உட்கார்ந்துருப்பாரு முன்னாடி நடுவில். நம்ம சொல்றோம் நந்தி மாதிரி எல்லாம் குறுக்க உட்கார்ந்துருக்க நம்ம சொல்லுவோம். நந்தி முன்னாடி இருப்பார். ஏன்னா சுவாமி அம்பாள் பேசுறது நந்தி உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் ரிஷிகள் கேட்டு நமக்கு ஆகமங்களாக கொடுக்கிறாக நமக்கு ஆகமங்கள் சொல்லப்பட்டது. அப்படி சிவபெருமானை தன்னை எப்படி உரிக்க வேண்டும் என சொல்லி பார்வதிக்கு உமாதேவிக்கு சொன்னதுதான் இந்த சிவாகமங்கள். இந்த சிவாகமங்கள் தான் 28 ஆகமங்கள். இந்த 28 ஆகமங்களுடைய உபாகமங்கள் நிறைய இருக்கு. 28 ஆகமங்களுடைய உபாகமங்கள் நேற்றையே சொன்னேன். நிறைய ஆகமங்கள், அதாவது சிற்ப சாஸ்திரம், நிறைய சாஸ்திர நூல்களை எல்லாம் நமக்கு இறைவன் தந்தருளி இருக்கிறார். எதற்காக? இதன் வழியில இறைவனை அடைந்து எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் நமக்கு அடைவதற்காக. எதற்காக சுவாமி கொடுத்திருக்கார்? நமக்காக கொடுத்திருக்கிறார். இதை ஒன்னால என்ன முடியும்? முடிஞ்சதை நீ பண்ணு. எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மால் என்ன முடியுமோ அதை செய்து சிவ புண்ணியங்களை எல்லாம் பெற்று சிவபெருமானை திருவுருளை நாம் பெறணும்னு சொல்லி சுவாமி நமக்கு கொடுத்து அருள்பாலித்திருக்கார். அத்துணை சிறப்பு கொண்ட இந்த சிவபெருமான் சோழ மன்னர்களால் கட்டி அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிராச்சீனமான கஷேத்திரம். இந்த சிவாலயத்துல ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில மணி நேரத்தில் நடைபெற உள்ளது. கிராம பொதுமக்களும் பக்த கோடி மெய்யன்பர்களும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் தவறான ஆலயத்திற்கு வந்திருந்து இறைவனுடைய மகா கும்பாபிஷேகத்தினை கண்டுகளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு தொன்மையான மிக பிராச்சீனமான ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்துல ஒரு சிறப்பான முறையிலே ஆலய மகா கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்குது அப்படின்னாக்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்மளால நடக்குது நாம சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கை, நமக்கு இருக்கிற கண்ணு, கால், இதுவே திடீர்னு பார்த்தா சில பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே மருத்துவர்கிட்ட போகலாம். நம்ம கூடவே இருக்கிறதே நம்ம சொல்றதை கேட்கல. நம்ம கூடவே கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதை சொன்னா அது கேட்க மாட்டேங்குது. நல்ல கை இருக்கு, நல்ல இயங்குது, படித்த நிச்சயம் வேலை செய்ய மாட்டேங்குது. இத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கிற கையை வேலை செய்யணும், அதை செய்யணுமா இல்லையா? வேலை செய்ய மாட்டேங்குது.
அப்ப நம்ம நல்லா நடக்கிறது, நல்லா பேசுறது, நல்லா சிரிக்கிறது எல்லாமே இதனால இறைவனுடைய அருளால தான். அவர் நினைச்சிட்டாருன்னா ஒரு செகண்ட்ல எல்லாம் அவர் நினைக்கிறதாலும் நமக்கு எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு. அதான் நம்ம நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கிறோம். மிகப்பெரிய சொத்தை நமக்கு சுவாமி இந்த உடலாக கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படியெல்லாம் கொடுத்த இந்த பரம்பொருளான சிவபெருமானுக்கு, சதாசிவ பரமேஸ்வர மூர்த்திக்கு நாம சிவ தொண்டுகளை எல்லாம் செய்யணும். இவ்வளவு சிறப்பான எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம செய்யணும், அவரை நாம் தரிசிக்கணும், அவருடைய புண்ணியத்தை நாம் பெற வேண்டும், அவருடைய திருவுரை நாம் பெற வேண்டும். அப்பதான் இன்னும் மென்மேல 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 எல்லாம் செய்ய முடியும். அப்படியே இந்த கையை காலும் இதுவே நம்ம சொல்ற பட்ச கேட்கல. அப்ப இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் வந்து நாம செய்யறோம், நாம பண்றோம்னா எதுவுமே இல்லையா? நாம என்னாலும் எதுவுமே பண்ண முடியாது, அவர் தான் பண்றாரு. இப்ப இத்தனை இவ்வளவு பெரிய சிவாலயம், இத்தனை சிறப்பான முறையில திருப்பணிகள் செய்யப்பட்டு வர்ண கலார பணிகள் எல்லாம் நடைபெற்றதுன்னா அது யாராலும்னா அவர் இங்க இருக்கார், அவர் இங்க நடத்துறார். நம்ம நினைச்சது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இது வரைக்கும் இது நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சு நடக்காது, அவர் நினைச்சாதான் நடக்கும். என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அப்ப அவர் நினைக்கிறாரு, இது எல்லாத்தையும் அவர் சிறப்பா கொண்டு போறாரு. அப்ப அவர் எல்லாரும் சிறப்பா நடக்குதுன்னா அவர் இங்க இருக்காரு. அவர் இங்க இருக்காருன்னா இதை விட நமக்கு என்ன வேணும்? நம்மளோட ஒருத்தராக சுவாமி இருந்து கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியத்தையும் தந்து கொண்டே இருப்பார். அப்ப அவர் இருக்கிறார், நடக்குது. அப்ப இவ்வளவு விசேஷமா நடக்குதுன்னா நாமெல்லாம் என்ன சாதாரண மனிதர்கள், எண்ணற்ற நிறைய விஷயங்களை சுவாமி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு வேணும், நல்லா இருக்கணும், சந்தோஷம், ஏதோ ஒரு வேண்டுதல், என்னவோ ஒண்ணு நாம சுவாமி கிட்ட வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என்ன வேணுமோ நம்ம சுவாமி கிட்ட கேட்டு சுவாமி கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். இதெல்லாம் இப்ப இத்துணை கடாட்சமாக சுவாமி நடத்தி முடிக்கிறார்னா அப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம் வந்து இவரை பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இவர்கிட்ட வந்து நம்ம வேண்டினால் நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக மட்டுமில்லை, சத்தியமாக நடக்கும். இவர்கிட்ட நான் பிரார்த்தனை செய்தால் சத்தியமாக நடக்கும். பத்துணை சிறப்பு சிவபெருமானுடைய மகா கும்பாவுடைய யாகசாலை விழாவிலே மகா பூர்ணாவளியாளர் நடைபெற உள்ளது. உபசாரங்கள் நடைபெற்று கடன்கள் புறப்பாடாகி சரியாக 10:45 மணி அளவில் விமான மகா கும்பாவுடைய பெருந்தாண்டு பெருவிழாவாக நடைபெறும் என்பதும் ஆணைய விழா குடும்பங்களின் சார்பாகவும் கிராம குடும்பங்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பார்வதி தேவா இறைவா இப்படி திரும்ப இதவே
நீலகண்டாய விக்னவிநாசனே கேதுலாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் ஐம் ह्रीं क्लीं कालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय. ओम ह्रीं महाभाग्यायनाय विद्महे रजकुमारिणे तन्नो दुर्गुप्तचर्यात् स्वाहा. ओम सहस्रसेव्या प्रभः सहस्राहश्च सहस्रभाव सा भूमिं विश्वदा भूताः सदा विश्वग्रामो सासनामि महाविरागाय राजाधिदेशः सजातो अंतरिक्षयः. ஓம் நமச்சிவாய. நிகழ்வுகள் சீதம் சிறப்புமான முறையில் நடைபெற உள்ளது என்பதனை ஆனந்த விழா குழுவினர்களின் சார்பாகவும் அரோகரா அரோகரா.
கரோகர ஓம் நமச்சிவாய 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 பார்வதி பலையே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நீங்க சுவாமிக்கு அலங்காரத்தை பண்ணுங்க அப்படியே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கலசம் பாடப்படுவதும் கலசம் பாடப்படுவதும் அவர்கள் செலுத்தி ரசனை பெற்றுக்கொண்டு அவர்கள் செலுத்தி கலசத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பருவதமலை நிர்வாகிகள் அனைவரும் பருவதமலை அன்னதான திருக்கூட்டத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஜெயகொண்டான் கிராமத்தில் அன்னம்பாளிப்பான அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவாய நம சிவாய நம சிவாய நம. எல்லாம் போய் வாங்கி இதெல்லாம் இது பண்ணி